Hello viewers, welcome back to ROM Solution. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்டை வந்து எப்படி டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் பண்றது. டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் பண்ற மூலமாட்டு பேக்ரவுண்ட்ல அதாவது பேக்ல நீங்க சேவ் பண்ணி வச்ச அந்த நோட்பேட்ல சேவ் பண்ண கமெண்ட்ஸை நீங்க பார்த்து டைப் பண்ணலாம். அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும். அதுல நீங்க மேலே ஒயிட் லேயர் இருக்கும். அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த ஒயிட் லேயரை நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸை another சப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கலர்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பேசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து லோ ஆகும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து ஹை ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த லோ பண்ணி வச்சுக்கலாம், ஹை பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் லோ பண்ணி வச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் உள்ள எல்லா லெட்டர்ஸ், பிக்சர்ஸ் உங்கள் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் உள்ள எல்லாமே வியூ ஆகும். ஸோ உங்களோட நீங்கள் நோட் பேடில் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி லோவில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்து இதில் நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் பேக்ரவுண்டில் உள்ள அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் கோடை வந்து நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதை பேக்ரவுண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டை லோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கோடிங்கோ லெட்டர்ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ணலாம். அகைன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 100% செட் பண்ணிங்கன்னா அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து பேக் டு அந்த நார்மல் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதாவது அந்த பிளாக் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். until bye from ROM Solution.